Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை கோயம்பேட்டில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழுமையான கள நிலவரங்கள் என்ன, நீங்க விளக்கலாம்? வணக்கம் அருண். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் நேற்று இரவு முதலே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் இன்று அதிகாலையில் இருந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து கோயம்பேடு மெட்ரோ செல்லும் வழியில் முழங்கால் அளவிற்கு மழை நீரானது தேங்கி நிற்கின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் பேரைகாடுகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த பேரைகாடுகள் சாலை முழுவதும் பேரிகார்டுகள் தூக்கி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் செல்ல முடியாத நிலைதான் தற்போது வரை நீடித்துக் கொண்டு வருகின்றது. குறிப்பாக இந்த சாலை முழுவதும் பள்ளங்கள் எங்கே இருக்கின்றது, குழிகள் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் நடந்து செல்லக்கூடிய காட்சியை தான் நம்மால் தற்போது பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சுமார் 5000 கோடி ஒதுக்கியும் முறையான வடிகால் பணிகள் மேற்கொள்ளாததான் இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக கோயம்பேட்டில் 1/2 மணி நேரம் பெய்த லேசான மழைக்கு குளம்போல் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கோயம்பேடு சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி என்பது முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக கூறுகிறது. தற்போது இந்த பகுதியில் சுற்றியும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. பேரிகாடுகள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. சாலை முழுவதும் பேரிகாடுகள் அங்கங்கே கீழே கிடைக்கின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் முதல் பாதசாரி யாரும் செல்ல முடியாத நிலைதான் தற்போது வரை நிலவி வருகிறது. குறிப்பாக வாகனங்கள் இப்பகுதியில் ஊர்ந்து செல்லும் நிலைதான் தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலைதான் தற்போது ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சாலையில் பள்ளங்கள் எங்கே இருக்கின்றது, குழிகள் எங்கே இருக்கின்றது, எதுவுமே தெரியாத அளவிற்கு வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது கோயம்பேடு முதல் மெட்ரோ செல்லும் வழியில் தற்போது முழுவதும் சாலை பாதிப்படைந்திருக்கிறது. இதனால் வாகனங்கள் இயக்க முடியவில்லை. இதனால் கீழே விழும் நிலைமை ஏற்படுகிறது. இதனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பார்வையிட்டு இந்த பகுதியில் இருக்கும் வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அருண், விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.